2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயும் பிஜேபியும் கூட்டணி வைக்கப் போகிறதா? அடுத்தடுத்து தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு. அதாவது விஜயும் பிஜேபியும் கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற செய்தி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக்கொண்டு இருக்கு. முக்கியமாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட நடவடிக்கைகளும் அப்படிதான் இருக்கிறது. அதாவது இந்திய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடந்தது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் இணைந்து கொள்ளவில்லை, திமுகவும் இணைந்து கொள்ளவில்லை. ஸோ இந்திய கூட்டணியில் தாவேக்காவா இல்லை திமுகவா அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் அதிகமாக எழுந்து கொண்டிருக்கும் சமயத்தில் இப்போ தாவேக்கா பிஜேபியோட கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற செய்தி பார்வை கொண்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்திய கூட்டணியில் தான் இருப்போம், பிரிய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ திமுக இந்திய கூட்டணியில் இருக்கும்போது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இந்திய கூட்டணியில் இணையாது. ஸோ அதனால் பிஜேபியோட கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற கேள்வி ஆல்ரெடி எழுந்தது. அதை இன்னுமே உறுதிப்படுத்துகிற விதமாக இப்போ விஜய் அவர்கள் டெல்லி பயணம் செல்ல இருக்கிறார். ஸோ டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார். ஸோ இந்த சந்திப்பின் முடிவில் கூட்டணி உறுதி செய்யப்படுமா, ஆர்எல்ஸ் வேறு எதுக்காக சந்திக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ தமிழகத்தில் பிஜேபியும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் அது ஃபினான்ஷியலாகவும் முக்கியமாக தமிழக மாநில ரீதியாகவும் பெரிய பலமாக இருக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக அது விஜய் அவர்களுக்கு பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஸோ விஜய் அவர்கள் அதை எப்படி சந்திக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான்